ஆயிரம் ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் கூடு ஆலமரத்து விழுது இத நாணி வேறு யாரு. தம்பி நீ எப்போ வருவேன்னு ஒட்டுமொத்த சொந்தங்களும் இந்த ஒரு நபருக்காக கூடி இருக்காங்க. அழகான அம்மன போலவே வெளிநாட்டுல இருந்து 2 வருஷம் கழிச்சு இந்தியா வந்த இந்த இளைஞரை பார்த்ததும் ஒட்டுமொத்த ஃபேமிலியும் செம்ம ஹாப்பி. பாசமான புலிங்க கூட வானத்தை போல ஃபேமிலியையே மிஞ்சிடுவாங்க போலியே. பாசமுள்ள இந்த வீட்டில் படிக்கட்டா மாறலாம். ஆயிரம் ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் கூடு ஆலமரத்து விழுது. நம்ம எல்லாரோட குடும்பத்திலயுமே இந்த மாதிரி ஒரு நபர் இருப்பாங்க. என்னதான் நம்மளுக்கு சில சொந்தக்காரங்களை பார்த்தா பிடிக்காது, சில பேரை பார்க்கும்போது சில மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்கும், சண்டைகள் பிரச்சனைகள்லாம் வந்து ஃபேஸ் பண்ணிருப்போம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அட்லாஸ்ட் நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சொந்தக்காரங்களோடையும் ஜெல் ஆகணும், ஒன்னா இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவோம். அப்படி நம்ம எல்லாரையுமே ஜெல் ஆக்குற ஒரு பர்சனா ஒவ்வொரு குடும்பத்திலயுமே ஒவ்வொரு நபர்கள் இருப்பாங்க. அப்படிதாங்க இந்த ஃபேமிலிக்கு இந்த கௌதம் அப்படின்ற இந்த இளைஞரும் இருக்காரு. இவரு வெளிநாட்டுல இருக்காருங்க. 2 வருஷமா இங்கிலாந்துல இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா 2 இயர்ஸ் கழிச்சு இப்போ மறுபடியும் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. ஊருக்கு அவர் வராரு அப்படின்னு தெரிஞ்சதும் ஒட்டுமொத்த சொந்தமும் இவருடைய வீட்டுல ஒண்ணு கூடிட்டாங்க. தம்பிய வரவேற்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சொந்தக்காரங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வந்ததும் ஒரு வார்மான வெல்கம் கொடுக்கறாங்க. ரொம்ப எமோஷனல் ஆகி கட்டி பிடிச்சு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறாங்க. ஹக் பண்ணி கதை பேசி சாப்பிட்டுட்டு அவங்களோட ஃபேமிலி டைம் ரொம்ப சூப்பரா போயிருக்கு. கீர்த்திகா ராஜாராம் அப்படின்றவங்க இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிருக்காங்க. நீங்க சொல்லுங்க, உங்களோட ஃபேமிலில அப்படிப்பட்ட ஒரு நபர் யாராச்சும் இருக்காங்களா? அந்த மேஜிக்கல் பர்சன் இருக்காங்களா? கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸ் ஃபாலோ பண்ணுங்க.